வணக்கம், நான் மாரிமுத்து. இன்னைய தேதிக்கு ஜிபே, ஃபோன்பே பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் அமௌண்ட் போயிடும். ஆனால் நம்ம யாருக்கு அனுப்பிச்சோமோ அவங்களுக்கு போய் சேராது. சில நேரங்களில் டிரான்சாக்ஷன் ஃபெயில்னு வந்துடும். ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆகிரும். இல்லை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அனுப்பிச்சிட்ருப்போம். டிரான்சாக்ஷன் பெண்டிங்லேயே இருக்குது, அமௌண்ட்டே போக மாட்டேங்குது, இல்லை ஃபெயில்டுன்னு வர மாட்டேங்குது. இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து யாரோ ஸ்கேம் பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட் எதில் இருக்கோ அந்த பிரான்ச்சை போய் பாருங்கள். நடந்த விஷயத்த சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கான தீர்வை சொல்லுவாங்க. ஒருவேளை வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருந்து அப்படின்னா உங்கள் பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லி அவங்க மூலிமா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எது எப்படியா இருந்தாலும் யாருக்கு அமௌண்ட் போயிருக்குதோ அந்த பர்சனோட கான்டாக்ட் டீட்டெயில் எடுத்து அவரை ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர் ஓகே சொன்னார் அப்படின்னா அவர் அக்கௌண்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே சொல்லலை அப்படின்னா லீகலாக அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பணத்தை வாங்குவாங்க. சரி, இப்போ பேங்க் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல, நம்ம என்ன பண்ணணும்? NPCI அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன், டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு வந்துருச்சு, ஆனால் அமௌண்ட் எனக்கு டெபிட் ஆகிடுச்சு. சரி, அமௌண்ட் அவங்களுக்கு போயிடுச்சா பார்த்தீங்கன்னா நான் யாருக்கு அனுப்பணும் அவங்களுக்கும் போகலை. இந்த மாதிரி சமயத்தில் பேங்க் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா NPCI அதில் போயிட்டு கம்ப்ளைண்ட் டைப் டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க. டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸில் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் எதுக்காக இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் ஐடி, நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜில் டிரான்சாக்ஷன் ஐடி வந்திருக்கும், அதை போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அனுப்பிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பைசாவில் இருந்துச்சுன்னா அந்த பைசாவை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் இமெயில் ஐடி போடுங்க, லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இவங்கிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இமெயில் மூலமாக ரெஸ்பான்ஸ் வரும். ஒருவேளை இவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்து நீங்கள் RBI தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். RBIயில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட் டு பெனிஃபிஷரி அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் போயிடுச்சு, யாருக்கு போய் சேரணுமோ உங்களுக்கு போகலை அப்படின்றத இந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டட், இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவதாக இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட், வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. சூஸ் பண்ண என்ன வருது அப்படின்னா உங்கள் பிரான்ச்சை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. சரி, நாலாவது டிரான்சாக்ஷன் பெண்டிங். ஸோ டிரான்சாக்ஷன் பெண்டிங்காக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா சைபர் கிரைம் போர்ட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுது. ஸ்கேம் மூலயமா ஏதாவது அமௌண்ட் இழந்துட்டோம் அப்படின்னா சைபர் கிரைம் போர்ட்டலில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ ஓவராலாக இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க, அமௌண்ட் போகலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை பேங்கை கான்டாக்ட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு அந்த தீர்வை என்னென்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த NPCI வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா RBIயில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணேன், இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணல, உடனே RBIயில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. உங்கள் பேங்க்கோட பிரான்ச்சோ இல்லை NPCIயோ இது எல்லாத்துக்குமே 30 days டைம் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்தா தான் அதை ரிசால்வ் பண்ண முடியும். ஒரே நாளில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நடக்கலையேன்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 30 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் பேங்க்கோட பிரான்ச்சோ இல்லை NPCIயோ 30 நாளில் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் RBIயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நம்புகிறேன். வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.